ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு ஏர்லி மார்னிங் நான் கொடுத்த அப்டேட்டில் இன்றைக்கான தங்கம் விலையில் ஒரு சிறு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம், இல்லை என்றால் பழைய விலையான 9275க்கே எந்த மாற்றம் இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இன்று ஆகஸ்ட் 18 தங்கம் விலையில் எந்த மாற்றம் இல்லாமல் பழைய விலையான 9275க்கே சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ நாளை ஆகஸ்ட் 19 தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அப்டேட்டாக ரிசீவ் ஆகும். இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் தங்கம் விலையில் மாற்றம் இல்லை. நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா கூட ஒரு பெரிய மேஜர் பிரேக் அவுட் எதுவுமே இல்லை, பெரிய அப்பும் இல்லை, பெரிய ட்ராப்பும் இல்லை, அப்படியே ஒரு சின்ன ஃப்ளக்சுவேஷனில் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு முந்தின வாரத்தில் நல்லாவே ஒரு ஸ்டீப் ஹை வந்து அது கொடுத்துருந்துச்சு. கோல்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9475ன்ற மாதிரி ஒரு பெரிய ஹால் டைம் ஹை வந்து டச் பண்ணுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேஜர் இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து ரிலீஸ் ஆகலை, அப்படியே வந்து மார்க்கெட் வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸோ அதன் காரணமாக தான் வந்து பெரிய லெவலில் வந்து மூவ்மெண்ட் இல்லை. ஸோ இப்போதைக்கு முக்கியமான டிஸ்கஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ட்ரம்ப் வந்து புட்டினை வந்து சந்திச்சிருந்தாரு. அவங்க வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் உள்ள அந்த போரை வந்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரு பீஸ் மேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டாக கூட எடுத்துக்கலாம். அவர் வந்து ரஷ்யா பிரசிடெண்ட்டை வந்து புட்டின்ட்ட மீட் பண்ணி டிஸ்கஷன் பண்ணார். அண்ட் இன்னைக்கு வந்து அநேகமாக வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் பிரசிடென்ட் கிட்ட அவர் பேச போகிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கும் வந்து பல வருஷங்களாக வந்து போர் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ சில சமயங்கள் அது உக்கிரமாக ரொம்பவே வந்து அதிகமாக போயிருக்கு. ஸோ இதை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு பீஸான டாக்காகவும் எடுத்துக்கலாம், இல்லை பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அதற்கான முயற்சியை வந்து ட்ரம்ப் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அது எந்த லெவலுக்கு போகும் நமக்கு தெரியல. ஸோ இன்னைக்கு வந்து யுக்ரைன் கிட்ட அவர் பேச போறாரு. ஸோ இதனுடைய இவங்களுடைய ஐ மீன் ஒரு முடிவு ஒரு மாதிரி பீஸ்க்காக அவங்க வந்தாங்கன்னா கூட நம்மளுடைய எக்கனாமி ஓவரால் வேர்ல்டு எக்கனாமியே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க பீஸ் மேக் பண்ணாங்கன்னா பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னு. இதுதான் வந்து வேர்ல்டு எக்கனாமியில் இப்போதைக்கு இருக்கிற ஹாட் டாபிக். அண்ட் நம்ம நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர்லி டேரிஃப் சப்ஜெக்ட் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுச்சு. அது வந்து ட்ரம்ப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண காரணத்தினால ஒரு சில தொழில்கள் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்க டேரிஃப் அதிகமாச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்காது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கே வந்து டேரிஃப் வந்து கம்மியாக இருக்கும் நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிறோன்ற மாதிரி அவங்க வந்து பின்னாடி போயிடுவாங்க, பின்வாங்கிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு திருப்பூரில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நம்மளுடைய நாட்டில் இருக்கிற ஹாட் டாபிக், ட்ரேடு சம்மந்தப்பட்ட டாபிக். ஸோ கம்மிங் டு த சப்ஜெக்ட், நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட்டில் ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல் இன்னைக்கு விலையிலிருந்து 9270லேருந்து ஒரு 75லேருந்து ஒரு சிறு ட்ராப்பான ரூ. 10 முதல் ரூ. 30 வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான். அடுத்த அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆகணும்னா மறக்காம என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட என்னுடைய கோல்டு ரேட் ப்ரிடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் இன்னும் அந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. நன்றி.